10 முட்டை என்ன விலைங்க? 60 ரூபாங்க. என்னங்க நீங்க பண்ண விலை ஏத்திட்டே போயிட்டு இருக்கீங்க. இப்படி டெய்லி விலை ஏத்துனீங்கன்னா ஏழை மக்கள் எப்படி தான் சாப்பிடுறது? ஏங்க நாங்களும் அங்க விலையேத்துறோம், கோழி பண்ணக்காரங்க விலையேத்துறாங்க, அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? நாங்க கோழி பண்ணக்காரங்கிட்ட முட்டை வாங்குறோம், உங்கள்ட்ட தானே வாங்குறோம். நீங்க தான் அவங்கள்ட்ட போய் கேட்கணும். நாங்க போய் கேட்டாலும் இதான் விலை, இஷ்டம் தான் வாங்குங்க, இல்லனா வாங்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியா சொல்லுவாங்க? அப்படிதாங்க சொல்லுவாங்க. இந்த மொபைல் ரீசார்ஜ் விலைலாம் தாறுமாறா ஏறிடுச்சு, தங்க விலை ஏறிட்டே போகுது. பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமும் இல்ல. இதெல்லாம் யாரும் கேட்க மாட்டீங்க. முட்டை விலை ஏறிடுச்சுனா மட்டும் எங்களை பிடிச்சி ஏறுவீங்க. இப்போ இந்த முட்டை உங்களுக்கு வேணுமா வேணாமா? என்ன பண்றது? கொடுங்க, விலை ஏறிச்சுன்னு சொல்லி சாப்பிடாம இருக்க முடியும்? அப்படி வாங்க வழிக்கு, இதுதான் யதார்த்தம். போய் எடுத்துட்டு வா. இந்தாங்க. கொடுங்க. இந்தாங்க. அப்பப்பப்பா, இவங்க ஈஸியா விலையேத்தி விட்டுறாங்க. வர கஸ்டமருக்கு விளக்கம் சொல்லி விக்கிறதுக்குள்ள நம்ம உசுறு போயிரும் போல இருக்கு. சரி விடு மாமா. ஆமா, நடுவுல பேசிட்டு இருக்கும்போது நீ ஏதாச்சும் அரசியல் பேசுனியா? பட்ஜெட்ல தமிழ்நாட்டுக்கு ஒரு நல்ல விஷயமும் இல்லன்னு சொல்றது அரசியலாடி. இது ஒவ்வொரு தமிழனோட வைத்தறிச்சல்.